Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL ஓட 5வது மேட்ச் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸுக்கும் ஆல்ரெடியே குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் வந்து இந்த சீரீஸ்ல 2 மேட்ச் பிளே பண்ணி அதுல ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க, அந்த ஒரு மேட்ச்லயுமே லாஸ் ஆயிருக்காங்க. நெயில் பிட்டிங்ல வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் வந்துச்சு அந்த மேட்ச். ஸோ அதுல வந்து அவங்க லாஸ் ஆயிட்டாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ரெண்டு டீமுக்கும் முக்கியமான மேட்ச். அந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸ் அப்டேட்ஸ் எதுவும் வந்தாலும் அதில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஃப்ரீ கிவ்வே 0 ரூபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை. சும்மா ஜஸ்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃப்ரீ கிவ்வே கான்டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 2 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்கான ஒரு லீக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 14 பிப்ரவரியில இருந்து 20 மார்ச் வரைக்கும் 11 லட்சம் ரூபாய்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிக்கிறதுல, டிடிஎஸ் சார்ஜஸ் அதில் பிடிக்கிறதுல, இன்ஸ்டான்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம எல்லாரும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்ல 1ல இருந்து 10 ரேங்க்ல வந்தீங்கன்னா iPhone 16 தராங்க. 11ல இருந்து 20 ரேங்க்ல வந்தீங்கன்னா ஐபேட்ல 10th ஜெனரேஷன் தராங்க. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 21ல இருந்து 30 வரைக்கும் வரவங்களுக்கு 2000 கேஷ் வந்து தராங்க, வேலட்லயே ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, இதை பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 18 பிப்ரவரி இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் சேம் அதே வெனு தான், வரதோட தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த வெதரோட பிச் ரிப்போர்ட் ஆஸ் யூசுவல் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு பிச், ஸ்பின்னர்ஸ்க்கு மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் அசஸ் பண்ணுது. ஸோ யூஸ்வலாவே உமன்ஸ் மேட்ச் அப்படின்னாவே ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட உமன்ஸ் மேட்ச் அப்படின்னா பேட் பண்றவங்களே தான் திரும்ப திரும்ப அவங்களே தான் ஆடுவாங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே கான்ட்ரிபியூட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்ல தான் கிராண்ட் லீக்ஸ்க்கு நமக்குமே வந்து அந்த அளவுக்கு வந்து கிராண்ட் லீக்ஸ்ல அந்த 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்ல தான் நம்ம மிஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மால் லீக்ஸ்ல 0.5 எல்லாம் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ உமன்ஸ் மேட்ச் அப்படிதான், விளையாண்டவங்களே தான் திரும்ப திரும்ப விளையாடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதுல நம்ம எந்த மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா யாரெல்லாம் பிக் பண்ணலாம், பேட் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா யாரெல்லாம் பிக் பண்ணலாம், இப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ்ல நம்ம டீமை கிரியேட் பண்ணும் போது அந்த நாள் நம்மளுடைய நாளா வந்து மேல வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கான காம்பினேஷன்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வெனு ரெக்கார்ட் ஆஸ் யூசுவல் தாங்க. இது வரைக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப 3 மேட்ச் ஆடி இருந்தாங்க. ஸோ 3லுமே வந்து பார்த்தா செஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான். ஸோ ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 4லுமே மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு மேட்ச் கூட இது வரைக்கும் குஜராத் ஜெயின்ஸ் வந்து வின் பண்ணல. பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் ரெக்கார்ட் இந்த வென்னுல 141ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருக்கு. லைக் ஒரு 160 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கும். அது மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா ஒரு 180 ரன்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பீத் மூனி அந்த டீமோட விக்கெட் கீப்பர், அடுத்ததா லாரா வால்வர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா தயாலன் ஹேமலதா, அஸ்லே கார்னர், டிதேந்தர் தோட்டின், ஹெர்லன் தியோல், சிம்ரன் சேக், தனுஜா கன்வார், ஷைலி ஷாய், கேசவ் கௌதம். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிரியா மிஸ்ரா. இது வந்து குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா பாட்டி அந்த டீமோட விக்கெட் கீப்பர், தென் ஹைலி மேதர்ஸ் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் நட் ஷிவர் பிரவுன், ஹர்மன்பீட் கவர், அமிலியா கேர், எஸ் சஜனா, அமிஜித் கவர். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்ருதிக் குப்தா, ஜித்துமணி கலிட்டா, சுமன் இஸ்மாயில் அண்ட் சைகா இசாக். இது வந்து மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஓரளவு ஆப்ஷன்ஸ் வைஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். அதை பத்தி நம்ம பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 பிளேயர் தான் அந்த டீமோட காம்பினேஷன்ஸ்ல வந்து மோஸ்ட்லி
ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடியவங்க. அதுல யாஸ்டிகா பாட்டியா விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க, இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை படி பாத்தீங்கன்னா ஒரு வெறும் 20 to 25 ரன்ஸுக்குள்ள 20 ரன் அடிச்சிட்டாவே போதுமானது. 20 ரன் அடிச்சிட்டாவே கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க சாலிடா வந்துருவாங்க. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். 55ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. ஹைலி மேத்யூஸ் அவங்களோட 4 ஓவருமே போல் பண்றாங்க. தென் பேட்டிங்ல பவர் பிளேல வராங்க. பவர் பிளே பயன்படுத்தி குயிக் ஃபயரா ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்க இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி செகண்டா போல் பண்றப்போ ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்க மஸ்டாவே அவங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு போத் இன்னிங்ஸ் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ஸ்க்கு செகண்டா போல் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் போல் பண்ணிட்டு செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்டா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து கேப்டன் ஆப்ஷன்ஸா கொடுத்துக்கலாம். பேட்டிங்ல வந்தாலும் 25 to 30 ரன்ஸ் சாலிடா அடிச்சிருவாங்க. தென் பவுலும் 4 ஓவர் போல் பண்றதோட 2 விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நட்சிவர் பிரவுன். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம அவங்களை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா மஸ்டா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருங்க. அவங்க தான் வந்து டீமோட கேப்டனா வருவதற்கே வாய்ப்பு ரொம்ப அதிகம் சொல்லி லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல சொல்லியிருந்தோம். சேம் அதே கான்செப்ட் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நட்சிவர் பிரவுன் மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா அஸ் எ பிளேயரா நீங்க வந்து உள்ள வச்சுக்கலாம். ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. ஏன்னா மினிமம் 2 to 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாங்க. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல அவங்க வரக்கூடிய ஒன் டவுன் அப்படிங்கிறதுனால 20 to 25 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ அவர் அஸ் எ பிளேயரா அவங்க உள்ள வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா மினிமம் 50ல இருந்து ஒரு 70 ரன் வரைக்கும் கூட அவங்க ஆடுவாங்க. டாப் ஆர்டர்ல ஏர்லியரா விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, கடைசி வரைக்குமே ஆடுவாங்க. அதுதான் அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மஸ்ட் ட்ரை அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க வந்து அஸ் எ பிளேயரா அவங்களை உள்ள வச்சுக்கலாம். 50-50 ஆப்ஷன் இருக்கலாம். அஸ் எ பிளேயரா அவங்களை நீங்க உள்ள கண்டிப்பா வச்சுக்கலாம். ஹர்மன்பிரீத் கவுர் லாஸ்ட் மேட்சும் இவங்களை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப 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 அதிகம். அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. பேட்டிங் செகண்ட்னா ஏன் 50-50 ஆப்ஷன் அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுரோட டவுன் வந்து கொஞ்சம் கீழே போகும் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா. ஏன் அப்படின்னா விக்கெட்ஸ் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அமிலியா கேரெல்லாம் கொஞ்சம் முன்னாடி ஆட விட்டு கடைசி வரைக்கும் அவங்க கடைசி கட்டத்தில் வருவாங்க. வந்து ஃபினிஷ் பண்ற ரூல் அவங்க வந்து எடுத்துக்கோங்க. இதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஒரு 12 ஓவர் 10 ஓவருக்கு அப்புறமே கூட அவங்க வந்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆடிடுவாங்க. அதுவே செகண்டா வந்து பேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபினிஷர் ரோல தான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஹர்மன்பிரீத் கவுர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து அவங்களை கொண்டு போறதா ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அமிலியா கேர் அவங்களோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாங்க. தென் பேட்டிங்ல செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19 அல்லது 20வது ஓவர் இவங்க தான் போல் பண்ணுவாங்க. ஒரே ஓவர்ல 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எபிலிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு லெக் ஸ்பின்னர் அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க அமிலியா கேரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த 5 பேருமே இந்த டீமோட இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் ஆயிடுறாங்க. டாப் 5 பேர்த்துலயே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் to 11 ஓவர் வரைக்குமே ஓவர்ஸும் போட்டுறாங்க. இப்போ ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர், நட்சிவர் பிரவுன் 3 ஓவர், அமிலியா கேர் 4 ஓவர், கிட்டத்தட்ட ஒரு 11 ஓவர் டாப் 5 பேர்த்துலயே வந்துடுறாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% ஆஃப் டீம்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவங்களை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல இவங்க இருக்காங்க. தென் பவுலிங்ல வந்து சுமன் இஸ்மாயில் இவங்க ஒரு 4 ஓவர், இசாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர். இந்த காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும். மற்றபடி அமன்ஜித் கவுட் இருந்து ஒரு ஓவர், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சஜ்னாட் இருந்து ஒரு ஓவர். மேபி சான்ஸ் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஏன்னா இசாக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் 10 ரன் ரேட்டுக்கு மேல கொடுத்துட்டாங்கிறதுனால சஜனாவுக்கு ஒரு ஓவர் கொடுத்து பார்த்தாங்க. அதுவும் கடைசி ஓவர் கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு கம்பல்சரி ஓவர் கொடுப்பாங்களாங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அப்ப இசாக் வந்து நல்லா போல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட 4 ஓவருமே அவங்க போல் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளோட காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்போ இசாக், இஸ்மாயில், டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய இந்த 5 பிளேயர் இவங்க மட்டும்தான் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான 90% ஆப்ஷன்ஸை வந்து அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ஹர்மன்பிரீத் கவுருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே பர்சன்டேஜ் அதிகமா இருக்கக்கூடியவங்க. அந்த 7 பேர்த்துல 6 பேர் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கக்கூடியவங்க. இசாக் மட்டும்தான் கம்மி. இசாக் வந்து இந்த மேட்ச் வந்து
ஒரு சூப்பர்வான ஆப்ஷனா இருக்கும் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. மினிமம் ஒரு விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். போத் இன்னிங்ஸ்ல கூட நீங்க இஷாக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாமே லோ பர்சன்டேஜ். அவங்களுக்கான ஆப்ஷன் சஜனாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல கடைசி 2 ஓவர் மேபி சான்சஸ் இருக்கு. 2 to 3 ஓவர் வந்து பேட்டிங் பண்ண சான்சஸ் இருக்கும். ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாங்க. அவங்கள எந்த மாதிரி சமயத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, மேபி பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்ஸிலா ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டாப் 5 பேருமே அவங்க குஜராத் ஜெயின்ஸ் அடிக்கிறது வந்து அடிச்சிட முடியும். பை சான்ஸ் ஏர்லியரா 2 விக்கெட் மிடில் ஓவர்ஸ்ல விழுந்துருது அப்படிங்கிறப்போ சஜனா வந்து ஒரு 15 to 20 ரன் அடிக்கிறாங்க. அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து ஃபேண்டஸ் டீம்ல வர வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். அப்போ நீங்க வந்து சஜனா வந்து ஹர்மன்பீட் கவுருக்கு பதிலாக சஜனாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேஸ் பண்றப்போ, செகண்டா பண்றப்போ அது ஒரு சின்ன ஒரு ஆப்ஷனை தவிர மஸ்ட் ட்ரை எல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 7 பேத்துல 7 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்கன்னா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அதுல இருந்து 6 பேர் வரைக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ் ஓகே ஆயிடுது. லைக் ஹர்மன்பீட் கவரை மட்டும் மிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல சஜனாவுக்கு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வேற யாருக்கும் எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. மீதி எல்லாருக்குமே சேம் காம்பினேஷன்ஸ் தான். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ்லயும் சேம் அதே மாதிரி காம்பினேஷன்ஸ் தான். பீத் மூனி விக்கெட் கீப்பர். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. இது நம்ம தொடர்ந்து 2 வீடியோலுமே இந்த உங்க மேட்சுக்கான 2 ப்ரீவியூலயுமே சொல்லிட்டோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்களோட ஆவரேஜ் ரொம்ப 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 சூப்பர் பேட்டிங்ல. ஆனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 95% ஃபேண்டசி டீம்ல வர சான்சஸ் அதிகம் போத் இன்னிங்ஸ்லயுமே. எதனால அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ பேட்டிங் மூலியமாவே 45 to 50 ரன் வரைக்கும் கூட அடிப்பாங்க. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்டோட சேர்த்தோம்னா ஒரு 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வர சான்சஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் வித் மூனிக்கு. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டிங் பண்றப்போவே கிட்டத்தட்ட 20 to 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைச்சிடும். பேட்டிங்ல ஒரு 15 ரன் 20 ரன் அடிச்சிட்டா கூட அவங்க வந்து ஃபேண்டசி டீம் வந்துருவாங்க. அஸ் பேட்டரா அவங்க ஒரு விக்கெட் கீப்பரா அவங்க வந்து வந்துருவாங்க, ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாங்க. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அளவுக்கு எலிஜிபிளா இருப்பா அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது கிடையாது. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாரா வால்வர் பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ இவங்களோட ஆவரேஜ் ரொம்ப 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 புவரா தான் இருக்கு, பர்டிகுலர்லி T20ஸ்ல. அது என்ன மாதிரி ஒரு ஆப்ஷன்னா 10ல 8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 10ல 8 மேட்ச் வரதுல இதுதான் கான்செப்ட். அதுக்காக அவர் ஒரு நல்ல பேட்டர். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப எல்லாமே வந்து அவுட் ஆயிருவாங்க, எர்லியரா போயிருவாங்கலாம் கிடையாது. ஸோ காம்பினேஷன் வைஸ் நீங்க உருவாக்கும் போது ஒரு 10 டீம் உருவாக்குறீங்கன்னா அதுல வந்து ஒரு 2 டீம்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ட்ரை பண்ணிக்கோங்க. 8 டீம்ல வந்து பேட்டிங் அவங்க செகண்ட் பண்ற மாதிரி தான் 8 டீம்ல பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அவங்களோட ஆவரேஜ் அப்படிதான் இருக்குங்கிற ஒரு காம்பினேஷன். அவங்களுக்கு வேற ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. லாரா வால்வர்ட்ட பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே லாங் ஆஃப்ல தாங்க இருக்கும். 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிருவாங்க. ஸோ இப்போ ஒரு சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்றாங்கன்னா 2 கேட்ச் வரைக்கும் கூட பிடிக்க சான்சஸ் இருக்கும். ஸோ 2 கேட்ச்ங்கிறது 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பை 4 பாயிண்ட், 20 பாயிண்ட அசால்ட்டா பேட் பண்ணாமே கொண்டு வந்துருவாங்க. தென் பேட்டிங்ல வந்து 20 ரன் அடிச்சாங்கன்னாவே போதுமானது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம கொண்டு போறப்ப இன்னும் நம்ம பெட்டரான டீம்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த 2 பேருமே இம்பார்ட்டன்ட். அதுல லாரா வால்வர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 50-50 ஆப்ஷன்ஸ்லயும், பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது கொஞ்சம் மெஜாரிட்டியான டீம்ஸ்லயும் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஹேமலதா 2 மேட்சுமே வாய்ப்பு கொடுத்தாங்க. 2 மேட்சுமே 1 டவுன்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர், அவங்க பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. 2 மேட்சுமே புவர் ஷாட்ல அவுட்டு. ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு தான் தோணுது. ஆனா ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயருங்க. ரொம்ப 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 அவங்கள்ட்ட வந்து ஸ்கில்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம், அவங்களோட பொட்டன்சியலும் ரொம்ப அதிகம். பட் ஏன் இந்த மாதிரி ரொம்ப அவசரப்படுறாங்கன்னு தான் தெரியல. 1 டவுன் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு, ஏன்னா 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு, 4 ஹிட்டிங் எபிலிட்டி, எல்லா எபிலிட்டியுமே இருக்கு. கொஞ்சம் அவசரப்படுறாங்க. கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆடினாங்கன்னா அவங்களோட ஸ்கோர் வேற லெவல்ல இருக்கும். ஹேமலதா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா உங்களோட டீம்ஸ்ல ஒரு ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ்ல ஒரு டிஃபரன்சியல் பிக்கா அவங்க இருப்பதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவங்க உள்ள இருந்து 1 டவுன் ஆட வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 25 to 30 ரன்ங்கிறது சல்ட் ஆடுவாங்க. ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா ஹேமலதா தயாளன் வந்து இருப்பாங்க. அஸ்லே கார்னர் அண்ட் டோட்டின் 2 பேருமே 4 ஓவர் போல் பண்ணக்கூடியவங்க. தென் பேட்டிங்ல வந்தாலும் குயிக் ஃபயரா 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க. தொடர்ந்து 2 அரை சதம் அடிச்சிருக்காங்க. அஸ்லே கார்னர் கேப்டன் ஸ்நாக் ஆடிட்டு இருக்காங்க. தென் 4 ஓவர் போய் போல் பண்றாங்க. இதுல குறிப்பா நீங்க நோட் பண்ற விஷயம், அஸ்லே கார்னர், டோட்டின் 2 பேருமே
டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்றாங்க, தென் பேட்டிங்லயும் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு, நல்லா அடிச்சு மாடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க போத் இன்னிங்ஸ்லயுமே. பர்டிகுலர்லி டொட்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணலாம். அஸ்லே கார்னர் கேப்டன், டொட்டின் வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ஸ்க்கு போகலாம். மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரெண்டு பேர்த்தையுமே அஸ் அ பிளேயரா நீங்க உள்ள வச்சுக்கிறது கூட ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு மோதாம உள்ள அப்படியே அஸ் அ பிளேயரா உள்ள வச்சுக்கிறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனாவே இருக்கும். ஹெர்லன் தியோல் லாஸ்ட் மேட்ச் உங்களை பத்தி தெளிவா சொல்லியிருந்தோம். ஒன் டவுன் ஆட வைக்கிற மாதிரி இருந்தா மஸ்ட் ட்ரை அப்படின்ட்டு. பட் ஒன் டவுன் ஆட வைக்கல, டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு. டொட்டினுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் ஆட வச்சாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இதுல வந்துட்டாங்க. பை சான்ஸ் அபிஷியல் லைனப்ஸ்ல ஒன் டவுன் வராங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மஸ்ட் ட்ரை ஹெர்லன் தியோல், பேட்டிங் செகண்ட்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ல கொண்டு போயிடுங்க. ஒன் டவுன் வர போறாங்கன்னு அபிஷியல் லைனப்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை, பேட்டிங் செகண்ட்னா நீங்க கண்டிப்பா அவங்கள ஒமிட் பண்ணிடுங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல சிம்ரன் சேக், தனுஜ் கன்வார், ஷைலி சைகித், கேஷவ் கௌதம் அண்ட் பிரியா மிஸ்ரா இப்படி காம்பினேஷன்ஸ் இருக்கு. இதுல பவுலிங்ல வந்து ஷைலி சைகித் வந்து மினிமம் 2 மேக்சிமம் 3, தனுஜ் கன்வார் 3 ஓவர் தான், பிரியா மிஸ்ரா அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க, கேஷவ் கௌதம் ஒரு 3 ஓவர், இந்த காம்பினேஷன்ஸ்ல தாங்க இருக்கும். இதுல பிரியா மிஸ்ராவை பத்தி தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. மினிமம் 1 விக்கெட் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். இப்ப சேம் அதே காம்பினேஷன் தான். பேட்டிங் சார் பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. பவுல் செகண்ட் பண்ண போறாங்கன்னா மேபி விக்கெட் இல்லாம கூட போகலாம், எல்லாம் 1 விக்கெட் கிடைக்கும். அந்த 1 விக்கெட் வந்து ஃபேண்டஸ் டீம்ல வருவாங்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மாதிரி தான். லாட் ஆஃப் விசஸ் அவங்கள ட்ரை பண்ணிருப்பாங்க. லைக் நம்ம சொன்ன மாதிரி பவுல் வந்து ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் எடுப்பாங்க. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா விக்கெட் இல்லாம கூட போகலாம். தென் மேபி அதிகபட்சம் 1 விக்கெட் ஃபேண்டஸ் டீம்ல வருவாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்லாம் ரொம்ப இதுக்கு. கேஷவ் கௌதம் இவங்களோட வேரியேஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. லாஸ்ட் 2 மேட்ச் அவங்க நல்லாவே நோட் பண்றேன். அவங்களோட வேரியேஷன்ஸ் இருக்கு. பாலர் ரொம்ப லோ லெவல்ல பால் போட வைக்கிறாங்க. இந்த டெத் ஓவர்ஸ்ல 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் போடுறாங்க. அந்த 1 ஓவர்ல விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் எக்கனாமிக்கலா போடுறாங்க. இவங்களோட பால்ல பெருசா பவுண்டரி சிக்ஸஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப லோவா வரும். அவங்களுக்கு கூடிய ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஓவர் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 போட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பால் வரைக்குமே ஒரு 8ல இருந்து 10 பால் வரைக்கும் டாட் பால்ஸ் போட சான்சஸ் இருக்கு. அந்த 10 டாட் பாலுக்கு ஒரு 10 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் இந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் போல் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ கிட்டத்தட்ட ட்ரீம் 11ல வந்து பாத்தீங்கன்னா 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த மாதிரி சமயத்துலன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா, செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒமிட் கூட பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க வந்து ஒரு டிஃபரன்ஸில நீங்க வந்து கேஷவ் கௌதம்க்கு ட்ரை பண்ணிக்கலாம். தனுஜ் கன்வார் எல்லாராலையுமே பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பவுலர் ஸ்பின்னர். அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்டா பவுல் பண்றப்ப விக்கெட் எடுக்கல, ஒரு 3 ஓவர் மட்டும் தான் கொடுத்தாங்க. செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, அதுலயே விக்கெட் எடுக்கல. இந்த மேட்ச்ல எந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்க போகுதுன்னா, செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா அவங்க எடுத்துருவாங்க. பேட்டிங்ல வருவாங்க. பேட்டிங்ல வந்து 10ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்கன்னா தனுஜ் கன்வார் தான் உங்க டீமோட பிக் டிஃபரன்ஷியல் பிக். லாஸ்ட் மேட்ச் பிரியா மிஸ்ராக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஆப்ஷன் இந்த மேட்ச் வந்து தனுஜ் கன்வாருக்கு இருக்க போது. எப்போ அப்படின்னா செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மேபி அவங்களோட நாளா வந்து இந்த நாள் வந்து இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. அவங்களோட பால்ல விக்கெட் மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஒரு 4-5 பால் டாட் பால் போடுவாங்க. தென் பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து குஜராத் ஜெயின்ஸ் அப்படின்னா நீங்க தனுஜ் கன்வாருக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்து பாருங்க உங்களோட மல்டிபிள் டீம்ஸ்க்கு. இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ்ல இந்த 2 டீம்ல இருந்து டொட்டின், அஸ்லே கார்னர், பீத் மோனி, யாஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ், நட்சிவர் பிரவுன் அண்ட் அமிலியா கேர், இந்த 7 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருப்பாங்க உங்களோட டீம்ஸ்க்கு. யூஸ்வலாவே இதுலயே ஒரு டீம் காம்பினேஷன் அமைஞ்சிருச்சு. ஒரு 7 பேர் வரைக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கவங்களே வந்துட்டாங்க. ஸோ உமன்ஸ் மேட்ச் அப்படிதாங்க இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல ஓகே ஆயிடும். தென் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் இஷாக் கிட்டத்தட்ட வந்து 25% தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இந்த மேட்ச் இருக்கும். மினிமம் 2 விக்கெட் கூட எடுப்பதற்கு கூட சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களோட 4 ஓவர் போட்டா அவங்க ஃபுல்லா பவுல் பண்ணாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாங்க. சப்போஸ் ஒரு ஓவர் கம்மியா போட்டாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது தனுஷ் கன்வார் 10+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சு தென் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. மினிமம் வந்து ஒரு 4-5 ஒரு 8 டாட் பால்ஸ் கூட போடுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. கேஷவ் கௌதம்
ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அந்த டீம்ல வந்து நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்கெல்லாம் லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல வந்து குஜராத் ஜெயின்ஸ்ல மட்டும் தான் சொல்ல முடியும். மும்பை இந்தியன்ஸ்ல ஒரே ஒரு பிளேயர், அதுவும் நம்ம ஹர்மன்பிரீத் கவுர் பேட் ஃபர்ஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட். மற்றபடி வேற யாருக்குமே ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாருமே டாப் 6 பேர்லயே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுறாங்க. அதனால இந்த டீமுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஹேமலதா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, தனுஷ் கன்வர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட், லாரா வால்வர் பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்பையும், பிரியா மிஸ்ரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா அந்த விக்கெட் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த 4 பேரும் தான், பேட் ஃபர்ஸ்ட்னா 2 பேர், பேட் செகண்ட்னா 2 பேர் அப்படிங்கிற மாதிரி குஜராத் ஜெயின்ஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். போத் இன்னிங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் ஆஸ் யூசுவல் தான். யாஸ்டிகா பாட்டியா, ஹெய்லி மேத்யூஸ், அமிலியா கிர், நட்சிவர் பிரவுன், அஸ்லே கார்னர் அண்ட் பீட் மூனி அண்ட் டொட்டின், இவங்க இந்த டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே போத் இன்னிங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து வந்துடுறாங்க. ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான ஆப்ஷன்ஸ்லும் சேம் அந்த 7 பேர் வந்துடுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாரா வால்வார்ட்ட வந்து ஸ்மால் லீக்ஸ்ல வந்து எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேஃபான ஒரு ஆப்ஷன். இந்த 8 பிளேயர் தான் உங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன். மீதி இருக்கக்கூடிய அந்த 3 பேர் மட்டும் ஆப்ஷன்ஸ் வைஸ் யார் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க, செகண்ட் போல் பண்றாங்கிறத பொறுத்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் மும்பை பண்றாங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுரை ஆட் பண்ணிக்கலாம், தென் இஸ்மாயிலை ஆட் பண்ணிக்கலாம், ஒருத்தங்க மட்டும் தானே. ஸோ நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னதை வச்சு நீங்க டீமை மேக் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்ஸ்க்கு இவங்க எல்லாருமே சேஃபான ஒரு காம்பினேஷன். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எல்லாருமே அஸ்லே கார்னர் கேப்டன், நட்சிவர் பிரவுன் வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ல தான் மோஸ்ட்லி வருவாங்க. ஏன்னா நட்சிவர் பிரவுன் லாஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேருக்கு தான் வருவாங்க. மேபி ஃபர்ஸ்ட் வந்து போல் பண்ண போறாங்கன்னா ஹைலி மேத்யூஸ் கேப்டன், அமிலியா கிர் வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு ஒர்த்தபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க நட்சிவர் பிரவுன் அண்ட் அஸ்லே கார்னர் இவங்களுக்கு கூட நீங்க போய்க்கலாம். அஸ்லே கார்னர் கேப்டன், நட்சிவர் வைஸ் கேப்டன் போய்க்கலாம். மும்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்கன்னா, மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஹைலி மேத்யூஸ் கேப்டன், அமிலியா கிர் வைஸ் கேப்டன் போறதா பெட்டர் ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அமிலியா கிர் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ அமிலியா கிர் கேப்டன், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பீட் மூனிக்கு வைஸ் கேப்டனா கூட நீங்க ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஹைலி மேத்யூஸ் கேப்டன், சாரி அமிலியா கிர் கேப்டன், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ஸ்க்கு கூட டொட்டின் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க குஜராத் ஜெயின்ஸ் அப்படின்னா டொட்டினுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணி பாருங்க. டொட்டினை பொறுத்த வரைக்கும் பியூர்லி அவங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன், ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஆஸ் எ பிளேயரா அவங்க உள்ள வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.